இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர் நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது வருட கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள், சர்ப்ப கிரகங்கள், இவங்கெல்லாம் வருட கிரகங்கள். ஒரு வருட பலன்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னாலே இந்த கிரகங்களுடைய நிலை, இந்த கிரகங்களுடைய மாற்றம், இந்த கிரகங்களுடைய பார்வை, இதை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சில கிரகங்கள் கொடுக்குற நிலையில் இருக்கும், சில கிரகங்கள் அதை தடுக்கிற நிலையில் இருக்கும். இந்த 4 கிரகமுமே கொடுக்குற நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு அப்படிங்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் இந்த விஸ்வாவசு வருடம் தொடர்ந்து ஒரு 40 நாளில் கையில் பிடிக்க முடியாத ஒரு நபர்கள் யார் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் தான் அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நேரம். ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார், ருணரோக சத்துருஸ்தானம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறதுலையே அற்புதமான ஒரு இடம் சனி பகவான் இருக்கக்கூடிய 6ஆம் இடம் அப்படிங்கிறதே. எதா இருந்தாலும் சரிங்க, கண்ணை மூடிக்கிட்டு கடலில் குதிச்சா கூட முத்து எடுத்துக்கிட்டு வெளியில் வரலாம். அந்த மாதிரியான ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதே. நம்மளை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அவனுக்கே தெரியாமல் நம்மளை வளர்த்து விடுவான். எதிரிகளாலேயும் நன்மை, நண்பர்களாலேயும் நன்மை, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, இது எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த நேரத்தில் மே மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் சித்திரை 31ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. அற்புதமான ஒரு இடம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டு அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, பணமே வரல, பணப்புழக்கம்ங்கிறதே இல்லை, அன்றாட செலவுக்கு நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஒரு கையில் ஒரு டீ குடிக்கக்கூடிய காசு இல்லாமல் போயிடுச்சு, ஒரு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கெல்லாம் நடந்துலாம் போய் பார்த்துட்டேன், ஒரு 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் நின்று பார்த்துட்டேன். இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கடந்த ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். இப்போ குரு எங்கே வராரு? இருக்கிறதுலையே ஒரு அற்புதமான ஒரு இடமான 9ஆம் இட குரு. நீங்கள் எவ்வளோ கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க 9ல் குரு அப்படின்னு. அவனுக்கெல்லாம் என்னடா குரு 9ல் இருக்கடா அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஓடுனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்போ ஓடுனவன்னா யார்? வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க. அவங்களுக்கு 9ல் குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே ஓடினாலும் சரி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். நீங்கள் ஒருத்தனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டனா கூட தள்ளி விட்டவன் சிவனென்று போயிடுவான். கீழே விழுந்த இடத்துல நமக்கு ஒரு சில அமௌண்ட் கிடைக்கும். அப்பாடா இதுக்கு தான் தள்ளி விட்டியாடா, சரிடா சந்தோஷம்டா அப்படின்னு அதை வாரி சோப்பில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 9ஆம் இட குருவால் இருக்குது.
காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு வேலை அப்படிங்கிறதே கிடையாது. தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நல்லது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். செய்தொழில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வளருவோம். ஒரு கடை வச்சுருந்தோம், உங்களுக்கு ஒரு கடை திறந்தோம், அங்கிட்டு ஒரு கடை திறந்தேன், ஊரில் இருக்கக்கூடிய 4 திசையிலையும் என் கடை இல்லாத இடமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி. சும்மா முக அலங்காரத்துக்காக துலாம் ராசிக்காரர்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை, உண்மையிலே நடக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குல்ல, அப்போ நடக்காமல் எங்கே போயிடுது. இப்படி எல்லா கிரகங்களும் சரியில்லாத இடத்துல இருந்து நம்மளை போட்டு வாழ்த்துச்சா இல்லையா. 8ல் குரு இருந்தபோது காசு பணம் அப்படிங்கிறது கூட்டிகிட்டு இருந்தது, நமக்கு கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது கெட்ட நேரத்தில் கெட்டது நடக்குது அப்படின்னு நல்ல நேரத்தில் நல்லது நடக்கும்ல. ஸோ அதை நம்ம நம்பணும் முதல்ல, அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் குரு பகவானுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது. இப்போ அவர் இருக்கிற இடத்தாலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், நிறைய 4-5 வண்டி வாகனம் வாங்கி போடக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கும். 2-3 வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அட ஏன் ஜோசியரை, நான் செலவுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வேறு வந்துட்டு அப்படியே சொல்கிறவங்களுக்கு கூட திடீர் ஒரு யோகம் அப்படிங்கிறது வரும். அதுதான் நான் சொன்னேன், எடுத்த உடனேயே கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாமே நடக்கும், கவலையே வேண்டாம். குரு பகவானுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த ராசியிலே விழுகுது. குரு பார்க்கப்படுறீங்க, அதாவது புனிதம் அடைகிறீங்க. அப்போது எது நினச்சாலும் வெற்றி. கடந்த காலகட்டத்தில் வாங்கின கடன் அடையும், கடந்த காலகட்டத்தில் இந்த நோய் நொடிகள் அகலும். சில பேருக்கு இந்த பிபி பரம்பரை வியாதிகள் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு 5ல் இருந்து இப்போ தானே 6க்கு வந்திருக்காரு. அவர் 5ஆம் இடத்துல இருந்தப்போ பரம்பரை வியாதிங்கிறத கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு தலை முடி கொட்டி சொட்டையாக போயிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த தலை அந்த பரம்பரை வியாதியால் நரைச்சி போயிருந்திருக்கும், சொட்டையாக இருந்திருக்கும். சில பேருக்கு இரத்த அழுத்தம் இருந்திருக்கும், இரத்த சர்க்கரை இருந்திருக்கும். இந்த மாதிரியான பரம்பரை வியாதிக்கு ஆட்பட்டவங்க இப்போ அதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்தால் குணம் அடைஞ்சிருவீங்க. முடியை எப்படி ஜோசியர் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். மூளை நிறைய இருக்குது, முடியை பற்றி கவலைப்பட வேண்டாம். மூளையை பயன்படுத்தி எப்படி முன்னுக்கு வரன்னு பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி கவலையை விட்டுருவீங்க. கூட்டிகிட்டு போகுது போடா, இவ்வளோ நாளாக இருந்துச்சு, வருத்தப்பட்டது போதும், ட்ரீட்மெண்ட் வேலையை பார்ப்போம் போடா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவீங்க. இந்த ராசியில் பதியக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு தன்னம்பிக்கையோட உச்சத்தை எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு இறங்கக்கூடிய ஒரு திமிரை கொடுக்கும். இந்த திமிருன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு விஸ்வரூபம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு வேணால் இதை சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. 3ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது அண்ணன் தம்பிக்குள்ளே பிரிஞ்சு போனவங்க இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்கும். பங்காளிகளுக்குள்ளே சண்டடா, பல தலைமுறையாக நாங்கள் பேசிக்கிறதே கிடையாது அப்படின்னவங்க எல்லாமே கொண்டு வந்து சேர்த்து வைக்கும். ஏதோ இப்போ வந்துட்டு ஒரு குலதெய்வ கோவிலுக்கு பங்காளிகள் சகிதமாக போகிறேன், கோயிலுக்கு ஒரு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், பொங்க வைக்கணும், கிடா வெட்டணும், இந்த மாதிரி பங்காளிகள் சகிதமாக போயிட்டு வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த அவன் பாகம் இந்த பையன் பாகம் அப்படி சொல்லிட்டு அந்த நல்லபடியாக பிரிச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். இங்கே வந்துட்டு குரு பெயர்ச்சிக்கு அடுத்தது ஒரு 4 நாளில் ராகு வராரு. ராகு 5ல் வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னா பிள்ளைகளுக்கு எடுத்து விட்டுருவார். பிள்ளைங்க ஒழுங்காக படிக்காது, பிள்ளைங்க வந்துட்டு நம்ம சொல் பேச்சை கேட்காது, சேட்டை பண்ணும், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ராகு அங்கே வரும்போதே குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு அப்படிங்கிறதுனால ராகுவால் கெடுதல் அப்படிங்கிறது செய்ய முடியாது. அப்போ பிள்ளைகளுடைய கல்வி நல்லாயிருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க, பிள்ளைகள் நல்லா சம்பாதிப்பாங்க, பிள்ளைகளுடைய குடும்பம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நமக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்க போகுது. இதே இந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வரும்போது கேது லாபஸ்தானத்துக்கு போயிடுவார், 11ஆவது வீட்டுக்கு. அப்போது இன்னொரு சர்ப்ப கிரகமும் நமக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. அப்படிங்கிறது ஒரு வகையில் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது சனி, குரு, ராகு, கேது 4 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருந்து அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறத அள்ளி கொடுக்க போகுது. நல்லது ஒரு நேரம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை 4 பேருக்கு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடுவீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.
நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.